நான் உங்களுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கோவிலுக்கு இன்னைக்கு போங்க, இந்த கோவிலில் இந்த சமயத்தில் போனால் சிறப்பு, இந்த மாதிரி நிறைய சொல்கிறேன் இல்லையா? அப்படி மாசி மகம் அன்றைக்கு சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் போய் விளக்கு எடுத்துட்டு வந்து நம்ம பிரார்த்தனையை சொல்லி வேண்டி செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். போன வருஷமே நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருந்தேன். என்கிட்ட ஜாதகம் பார்த்த நிறைய பேருக்கு மாசி மகம் அன்னைக்கு திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு போய் விளக்கு எடுத்துகிட்டு வந்து வேண்டிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விளக்கமாக சொல்கிறேன். பாருங்களேன், யாரெல்லாம் தங்களுடைய பிரார்த்தனையை மாசி மகம் அன்னைக்கு திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் போய் வேண்டிக்கிட்டாங்களோ விளக்கு எடுத்துகிட்டு வந்து, அவங்களுக்கெல்லாம் அடுத்த மாசி மகத்துக்குள்ளேயே நிறைய பேருக்கு அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னா, நீங்கள் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க, காரைக்குடி பக்கத்தில் இருக்கிறீங்க, சிவகங்கை பக்கத்தில் இருக்கிறீங்க, அல்லது உங்கள் ஊர்லேருந்து பயணம் பண்ணி போக முடியும், அந்த தொலைவில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 12ஆம் தேதி வருது மாசி மகம் அன்னைக்கு திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு போகணும். அந்த கோவிலினுடைய திருக்குள படிகளில் பார்த்தீங்கன்னா, படிக்கட்டுகளில் நிறைய விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. ஏன் ஏற்றுறாங்க தெரியுமா? இந்த கோவிலிருந்து ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய வேண்டுதலை சொல்லி தினமும் பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அது நிறைவேறிய பிறகு நன்றி சொல்கிறதுக்காக மாசி மகம் அன்னைக்கு அந்த கோவிலுக்கு விளக்கேற்றுவாங்க. இப்போ நீங்கள் மாசி மகம் அன்னைக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த படிக்கட்டுகளில், அந்த திருக்குளத்தை சுற்றி படிக்கட்டுகளில் நிறைய பேர் அவங்க வேண்டுதல் நிறைவேறினவங்க விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு விளக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை பிரார்த்தனையோ அத்தனை விளக்கு, இப்போ 2 விஷயம் நான் வேண்டிக்க போகிறேன் அப்படின்னா 2 விளக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சில சமயம் கோவில்லையே குருக்கள் விளக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கோவிலுக்கு போய் கேட்கும்போது உள்ளேருந்தே கொடுப்பாங்க, நீங்கள் அப்படியும் வாங்கலாம். யார் ஒருவர் அவங்க பிரார்த்தனை நிறைவேறியதற்காக நன்றி சொல்லி விளக்கேற்றி வைக்கிறாங்களோ அந்த விளக்கை எடுத்துகிட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்கிறதுன்றது ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் போகிறீங்க, மாசி மகம் அன்னைக்கு போகிறீங்க, உங்களுக்கு எத்தனை வேண்டுதல்கள் இருக்கோ அத்தனை விளக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு பிரார்த்தனைக்கு ஒரு விளக்கு எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும்படி பெருமாள் கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. அடுத்த மாசி மகத்துக்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறினா அந்த விளக்கோட இன்னொரு விளக்கு சேர்த்து நீங்கள் அந்த திருக்குள படிக்கட்டில் ஏற்றி வச்சு நன்றி சொல்லணும். இதுதான் முறை, சரியா? நிறைய பேருக்கு அடுத்த மாசி மகத்துக்குள்ளேயே அவங்க வேண்டினது நிறைவேறிருக்கு. ஒருவேளை கொஞ்சம் தாமதமாச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் 2வது வருஷம் மாசி மகம் வரும் இல்லையா, கண்டிப்பாக அதுக்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிடும். அன்னைக்கு போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த விளக்கு கூடவே நீங்கள் நன்றி சொல்கிறதுக்காக ஒரு விளக்கு இப்படி ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். இது மாசி மகம் அன்றைக்கு திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை. நிறைய பேர் வருவாங்க மாசி மகம் அன்னைக்கு விளக்கு எடுக்கிறதுக்காகவும், தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதால் விளக்கை ஏற்றி வச்சு நன்றி சொல்கிறதுக்காகவும் நிறைய பேர் வருவாங்க. ஒருவேளை அன்னைக்கு உங்களால் போக முடியல, நாங்கள் மும்பையில் இருக்கிறோமா, நாங்கள் புனேயில் இருக்கிறோம், நாங்கள் டெல்லியில் இருக்கிறோம், நாங்கள் கன்னியாகுமரியில் இருக்கிறோம், நாங்கள் எப்படி பயணம் பண்ணி அவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னா, வெளிநாட்டில் கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நாங்கள் நார்வேயில் இருக்கோம், ஜெர்மனியில் இருக்கோம் அப்படின்னு. அங்கே இருந்தெல்லாம் கிளம்பி வர முடியாது இல்லையா? அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாசி மகம் அன்னைக்கு ஒரு புது விளக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. திருக்கோஷ்டியூர் பாசுரங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் தேடினாவே எடுத்துட முடியும். திருக்கோஷ்டியூர் பாசுரங்களை ஏதாவது ஒரு பாசுரம் சொல்லுங்கள், ஒரு பாசுரம் சொல்லுங்கள் போதும். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தல ஆராயிற்றே. இப்படி எத்தனையோ பாசுரங்கள் இருக்குது திருக்கோஷ்டியூருக்கு. அந்த பாசுரத்தை சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு உங்களால் வர முடிஞ்சால் வரலாம், அல்லது இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அங்கேருந்து யாராவது தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா அவங்கக்கிட்ட 2 விளக்காக கொடுத்து என்னுடைய சார்பாக நீங்கள் கோவிலில் போய் இந்த விளக்கை ஏற்றி வச்சுருங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். நிறைய பேருக்கு அவங்க பிரார்த்தனையை நிறைவேற்றி தந்த சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த வழிபாடு. இந்த திருக்கோஷ்டியூர் கோவில் கோபுரத்தின் மீது ஏறிதான் ராமானுஜர் மக்களுக்கு நமோ நாராயணா என்கிற மந்திரத்தை உபதேசம் செய்தார். திருக்கோஷ்டியூர் நம்பி யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்.
ஆனால் ராமானுஜர் நான் ஒருவன் நரகம் போய் இத்தனை மக்கள் சொர்க்கம் போனால் எனக்கு அதுதான் முக்கியம் என்று அந்த கோவில் கோபுரத்தின் மீது ஏறிதான் ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரத்தை மக்களுக்கு உபதேசம் செய்தார். அந்த கோவில் கோபுரம் மேலே நம்மளும் ஏற முடியும். படிக்கட்டெல்லாம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் குறுகலாக இருக்கும், ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் கோபுரம் மேலே அந்த உச்சி வரைக்கும் கூட ஏறி போய் பார்க்க முடியும். யாருக்கு தேவையோ அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாசி மகமன்றைக்கு திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு போய் விளக்கு எடுத்துட்டு வந்து நம்முடைய பிரார்த்தனையை சொல்லி வழிபாடு செய்கிற போது அது நிச்சயமாக நிறைவேறும். நிறைவேறிய பிறகு 2 விளக்குகளாக போய் மாசி மகமன்றைக்கு ஏற்றி வைக்க வேண்டும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.